ஹே எவ்ரி ஒன் வெல்கம் டு ஃபிஷர்மேன் சர்வே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி பாண்ட்க்கு தான் வந்திருக்கோம். குட்டியான இடமா இருந்தாலும் இங்கே வந்து அவங்க பழம் தின்னி கொட்டை போட்டவங்க அந்த மாதிரி ஒரு ஆள், ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இந்த ஊரில் இருக்கவங்க. அவங்கக்கிட்ட என்ன மீன்லாம் இருக்குது, என்ன ரேட்லாம் கொடுக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லலாம். இதெல்லாம் கப்பீஸ் தானே? ஆமாம், கப்பீஸ். கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குண்ணே. இது இந்தியன் ப்ரீடா? இது என்ன ப்ரீட்னு? இது இந்தியன் பீரியட் தான். இந்தியன் ப்ரீடோட அழகாக இருக்குண்ணே. பெல்லட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணே ஃபுட்டுக்குலாம்? இந்த மாதிரி பெல்லட் தான் யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம், வேறு எதுவும் யூஸ் பண்ணதில்லை? பண்ணுவோம். அதாவது வந்து டாப்னியா இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். டாப்னியா இல்லாததுனால இந்த கூட்டு போடுறோம். லைவ் கூட்டு வந்து டாப்னியா தான். இந்தியன் கப்பீஸே சூப்பராக இருக்குது. ஆமாம். எத்தனை நாள் இந்த தொட்டியில் வளருதுன்னு? இது வெரைட்டிஸ் தான். இது குட்டி இறங்கி வந்து இப்போ இது ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம் இங்கே சைஸ் பண்ணி கடைக்கு கொண்டு போவீங்க? ஆமாம். கடை வந்து கொளத்தூர் ஃபிஷ் ட்ரேட் ஆர்னமெண்டல் சென்டரில் இருக்குது. ஆமாம். கடை நம்பர் 38. நம்பர் 38, கிரவுண்ட் ஃப்ளோரு. இங்கேருந்து அங்கே போய் தான் ஃபஸ்ட்டில் வில்லியாக்குன்னு வச்சாங்க. அது பேரை மாற்றி இப்போ கொளத்தூர் ஃபிஷ்ஷுன்ட்டு வச்சுருக்குறோம். கொளத்தூர் தான் மீனுக்கான அடையாளம்ன்றனால இப்போ பேர் மாற்றுறாங்க. இப்போ நல்லது தானே. நம்ம மீன் கலர் மீன் எடுத்துக்கிட்டாலே கொளத்தூர் தான். அதனால அந்த பேரே வைக்கிறது ரொம்ப பெரிய. ஆமாம், அந்த பேர் தான் இப்போ வச்சுட்டாங்க. அந்த இடத்துல உங்கள் கடையும் வச்சுருக்குறோம். சரி. இந்த மீன் இங்கே தொட்டியில் வளர்த்து அங்கே எடுத்துன்னு போய் ஃபிஷ் டேங்கில் போட்டு அதுவும் சேல்ஸ் பண்ணுறோம். சில மீனெல்லாம் கிடைக்காத மீனெல்லாம் வெளியில் வாங்கி தான் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ எதெல்லாம் நீங்களே வளர்த்து நீங்களே விற்கிறது? கப்பீஸு, பிளாட்டி, வயிற்றெல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ பண்ணல, எல்லாம் வாங்கியிருந்தா சேல்ஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. விட்ருங்க. இல்லை எப்படா ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறேன். இதுலேயே குட்டியும் நிறைய இருக்குண்ணே. இதுலேயே குட்டி போட்டு வளருதா? ஆமாம். இப்போ நமக்கு நல்லது தானே, அப்படியே விட்டுலாம்? அப்படியே தான் விட்டு வச்சுருக்குறோம். அப்படியே விட்டு வச்சுக்கிது. அப்படியே நான் எப்பவுமே அப்படி தான் விடுவேன். ஆனால் எடுத்து தான் தனியாக விடணும். நான் அப்படியே தான் விடுவேன். அதுவே சாப்பிட்ருவோன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடாது. அது தீனி போட்டால் அது சாப்பிடாது. ஆனால் குட்டி போட்டால் அந்த குட்டியவே இந்த பேரண்ட் சாப்பிட்ரும். அதுதான் தீனி இல்லைன்னா கண்டிப்பாக சாப்பிடும். ஃபார்ம்லலாம் இந்த மாதிரி பண்ண வச்சுருக்கோங்களா? ஆமாம். ஃபிஷ்ஷுக்கு பெல்லட் யூஸ் பண்ணுறது கம்மி தான். ஆமாம். நீங்கள் பெல்லட்டே போதும்ன்றீங்க? ஆமாம். இந்த ப்ரீடுக்குலாம் இது போதும். அதுதான் போதும். அடுத்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் மீன் பார்க்கலாம். அப்படி போடக்கூடாது. இப்படி போட்டால் வந்துடும். ஒன்று வந்துருக்கு நினைக்கிறேன். நல்லா இருக்கேன்னு. இது வெரைட்டிஸ் கார்ப் தான். நல்ல கோழி கார்ப். நல்ல கோழி. இந்த லோக்கல் அந்த மாதிரி கோழி கார்ப் இல்லாமல் வெரைட்டிஸ். ஜப்பான், இந்தோனேஷியா அந்த மாதிரி டைப். பார்த்தாலே அழகாக இருக்குது. இதில் என்ன ரேட்டுண்ணே? இதெல்லாம் வந்து 1000 ரூபா, 1500 சைஸ் தான். இன்ச்சு கணக்கு தான். இது எத்தனை இன்ச்சுண்ணே? இது இருக்கும் ஒரு 8 இன்ச்சு. 8 இன்ச்சு இருக்கும். 6 இன்ச்சு தான் இருக்கும். 8 இன்ச்சு இல்லையா? 6 இன்ச்சா? ஒன்று மட்டும் மாட்டிச்சு. ஆனால் இது உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல கோழிக்கா. நல்ல கோழி. லோக்கல் அந்த மாதிரி இல்லை. நல்லா இருக்கும் பார்க்குறது. அது கப்பீஸ் தான். ஃபுல் பிளாக்கு. இது பிளாக் கப்பீஸு. வெரைட்டிஸ் தான். ஃபுல் பிளாக்கு. வாலில் மட்டும் லைட்டாக ஒரு ஷைனிங் கலர். ஆமாம், ஷைனிங். இதில் என்ன ரேட்டு கொடுக்குறீங்கண்ணே? இதெல்லாம் ரேட்டு பேர் வந்து இங்கே கொடுக்குறது வந்து ஹோல்சேல் கொடுக்குறது வந்து 80 ரூபா 70 ரூபா கொடுக்குறோம். ஓகே. சேல்ஸ் பண்ணுறது வந்து 100 ரூபா 150 ரூபா 120 எப்படி இதுவோ சைஸ் பொறுத்து. ஆமாம், சைஸ் பொறுத்து. நல்ல பேரண்ட் சைஸ்லாம் பேரண்ட் சைஸ் எல்லாம் 150 120.
இருக்கிறதுல எந்த மீன் வளர்க்க கஷ்டம்ண்ணே? என்ன சார்? நீங்கள் நிறைய மீன் வளர்த்துருப்பீங்க, ஆமாம். எந்த மீன் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்? இந்த மீன்னா எல்லா மீனுமே வளர்க்குறது கஷ்டம்தான். ஆ. நம்ம உழைப்பால் தான் இதாகும். சரி சரி. அது பாதுகாக்கணும் நல்லா. எத்தனை வருஷமாக இருக்கீங்கண்ணே இதில்? ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். இந்த மீன் என்ன ரேட்டுண்ணே? இதுதான் சேம் ப்ரைஸ் தான். சேம் ரேட்டு, அதே ரேட்டு. சேம் ப்ரைஸ்னால் எவ்வளோன்னு என்ன கமெண்ட்டில் கேட்பாங்கண்ணே, சொல்லிடுங்க. இதான் ஃபேர் 50 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் வரைக்கும் இருக்குது. சைஸ் பொறுத்து. சைஸு பொறுத்து. இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லா மீன் தான் எங்களுக்கு பிடிக்கும். எது பார்க்க அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். எது இருக்கிறதுலே பார்க்க அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்க்க அழகாக இருக்குல்ல, எந்த மீன் பார்க்க அழகாக இருக்கும்? எல்லாமே எடுத்து பார்த்தா நல்லா தான் இருக்கும். கப்பீஸ் தான் நல்லா, மேல் கப்பீஸ் வந்து நல்லா டைலாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்டைலாக சூப்பராக இருக்கும். அடுத்து இது பார்க்கலாமாண்ணே? பலூன் மாலியாண்ணே? ஆமாம். பலூன் மாலி, எலிஃபென்ட் இயர் அந்த மாதிரியா? இது 3 டைல் தான். 3 டைல் தான். அழகா பச்சைக்கிளி மாரி இருக்குது, பச்சைக்கிளி அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். இந்த மீன் நம்ம வலையில எடுத்து பார்க்கவானா? தண்ணிலே அப்படியே அழகாக அப்படியே இருக்கு. தெரியுது. தண்ணிலே அவ்வளோ அழகாக இருக்கு. ஒன்று சேர்ந்து அப்படியே பிரியிறாங்க, அழகா இருக்குல்ல? எல்லாமே கும்பலாக சேர்ந்து. எடுத்துட்டு திருப்பி எங்கேயோ அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு. இதில் என்ன ரேட்டுண்ணே? இதெல்லாம் வந்து இப்போ நான் இப்போ தான் முந்தா நாள் தான் வாங்கினேன் இதை. ஓ சரி. 25 ருபீஸ்ன்னு நம்மளும் கொடுத்தாங்க. ம். ஆனால் இது விற்கணும்னா 50 ரூபா ஒரு ஜோடி. இதுலேயே நல்லா அந்த சைஸ் எல்லாம் 200 ரூபா 250 ரூபா போகும் ஒரு ஜோடி. பெரிய சைஸ் அந்த சூப்பராக இருக்கு கலரு, பெரிய சைஸ் ஆரஞ்சு பின்னாடி க்ரீன். ஆமாம். அதெல்லாம் வந்து 200 ரூபா 250 ரூபா. இதுவும் மாலி மாதிரி தான், அதுவே குட்டி போட்டு. ஆமாம், இது பலூன் மால் தான். இதில் மேல் ஃபீமேல் எப்படின்னா கண்டுபிடிக்குது? இது இந்த வயிறு நல்லா இருக்கிறதெல்லாம் ஃபீமேலு. இதெல்லாம் மேல். ஒல்லியாக இருக்கிறது இதெல்லாம் மேல். அப்போ எல்லா இதையும் ஒரே மாதிரி தான், ஒல்லியாக இருந்தால் மேலு, கொஞ்சம் பல்ஜாக இருந்தால் வயிறு இதுவாக இருந்ததுன்னா எடுப்பாக இருந்ததுன்னா ஃபீமேல். இப்போ வயிற்றுல முட்டை இருக்குன்னு அர்த்தம், அப்படி தானே? குட்டி தான். குட்டி தான். இப்போ குட்டி போட்டிருக்குது. போட்டிருக்கா? உள்ளே இருக்கா குட்டியும்? இல்லை, காலையில் எடுத்துட்டாங்க, ஒரு இதில் வச்சுருக்கேன். தனியாக எடுத்து போட்டிங்களா? பார்க்கலாமா அதை? அது மேலே இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கா? ஆமாம், ஒரு 20 குட்டி தான் போட்டிருக்கு. இந்த நாள் தான் வாங்கினேன், போட்டால் குட்டி இதாக. இதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் பெல்லட் யூஸ் பண்ணியிருக்கலாம்ண்ணே, இதுவும் பெருசாக இருக்குது. இன்னும் இது நல்லா இந்த சைஸ் வரும். சைஸ் பெருசு வரும். இது நல்லா பெருசாக வரும். பெருசு இந்த சைஸ் வரும். இதை விட இன்னும் ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சு ஜாஸ்தியாக வரும். சரி, இஇஒய் அக்வாரியம் பேருக்கான அர்த்தம் என்னண்ணே? ஆமாம், இஒய் தான் பேர். சுந்தராஜ். சுந்தர்ராஜ். இஒய் பேர் அதுக்கு காரணம்லாம் எதுவும் இல்லையா? காரணம்னா என் பேத்திங்க இன்சல் போட்டு. பேத்திங்க? ஆமாம். எத்தனை பேத்தி? 3 பேத்தி இன்சல். இ 2 பேத்தி, ஒய் வந்து ஒரு பேத்தி. அதனால இஒய் அக்வாரியம். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேர் வச்சுருந்தீங்க? அப்போ பேர் வைக்கல. பேர் வைக்கல, கடை மட்டும்தான். கடை மட்டும்தான். சரி, 30 வருஷமான ஃபேமஸ் நல்லா தெரியும், ஆள் தெரியும். அதனால வந்து குளத்தூர்லேயே இங்கே பிறந்து வளர்ந்ததுனால அந்த பேர் எங்களுக்கு தேவைப்படல, கடைக்கு பேர் தேவைப்படல. ஆமாம், உங்கள் பேரே போதுன்னு. ஆமாம். சுந்தர்ராஜனா? சுந்தராஜ். சுந்தராஜ். சித்தப்புன்னு கூப்பிடுவாங்களா ஏரியாக்காரங்களாம்? எல்லாம் மாமன் தான். சித்தப்பு மாம்ஸ். நிறைய பேர் மாமா தான். எதனால இந்த மீன் தொழில் பண்ணலான்னு இருந்தீங்க? அப்போதைக்கு எல்லாமே இந்த தொழில் தான், ஊரே ஃபுல்லாக இந்த தொழில் தான். குளத்தூர் ஃபுல்லாகவே மீன் தொழில் தான். இப்பயும் அதே மாதிரி இருக்கா? இருக்குது. அதிகமாச்சா கம்மியாயிடுச்சா? இப்போ கொஞ்சம் கம்மியாகிருக்கு. இப்போ வெளி ஆட்களும் சேர்ந்து வெளி ஆளுங்கனால வந்ததுனால இப்போ கொஞ்சம் கம்மியாகிருக்கு. ஃபஸ்ட்டு குளத்தூர் ஆளுங்க மட்டும். ஆமாம். ஆனால் வீட்டுக்கு ஒரு ஃபார்ம் இல்லாமல் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. இப்போல்லாம் அதாவது சிலர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் அப்படியே இருக்கிறவங்க இருக்கிறாங்க.
குளத்தூர்ல இப்ப மீன் பண்ண அது உருவான கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமாண்ணே? தெரியும் சொல்லலாமாண்ணே? சொல்லாம சொல்லுங்கண்ணே. ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கே தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல வந்து ஏரியில் அசோக்குன்னு ஒருத்தர், அவர் தான் ஏரியால அசோக்னு ஒருத்தர், அசோக் அவர் தான் டான். டான். ம். அவர் தான் ஃபர்ஸ்ட்ல மீன் எடுத்தாந்து ஏரியில் போட்டு வலை போட்டு ம். அதில் மீன் வளர்த்துனாங்க. ம். அதுக்கப்புறம் முனிரத்னன்ட்டு அவர் இது பண்ணார். ம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அப்படியே அப்போ ஒருத்தர் 2 பேர் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது. கூட அப்படியே இருந்த சின்ன ஒவ்வொருத்தரா பசங்களா நம்ம சரி ஒரு உரையில் வளர்க்கலாம், ஆ. ஒரு சின்ன தொட்டியாக சிமெண்ட் தொட்டி கட்டி வச்சு சிமெண்ட் தொட்டி கட்டி வளர்க்கலான்ட்டு அவங்கவுங்க ஆரம்பித்தாங்க. அதனால பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆயிடுச்சு. குளத்தூர் ஃபுல்லாவே அப்புறம் ஒரு குளத்தூரா வீட்லயும் நல்லா ஒரு பெரிய தொட்டி பெரிய டேங்காக கட்டி அதில் வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சேல்ஸும் இங்கேருந்து மோர் மார்க்கெட்டு தான் முதல் சேல்ஸ். எங்கடான்னா மோர் மார்க்கெட்டு தான். இங்க இருந்து மோர் இங்கேருந்து மார்க்கெட். மோர் மார்க்கெட்டு தான் வந்து இங்கேருந்து போய் எடுத்துன்னு போவாங்க. ம். அதுக்கப்புறம் பார்சலெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கேரளா, பெங்களூர், மதுரை, குதிரை எல்லாம் எல்லா ஊருக்கும் பார்சல் மூலியமா ஆரம்பிச்சீங்க. இப்போ நீங்களும் வீடு கட்டும்போது இந்த தொட்டிலாம் கட்டிட்டு அதுக்கு ஒரு இடம் விட்டீங்க. ஆமாம். முதல்ல காலியாக இருந்தது. ஆ. காலியாக இருக்கிற வீடை விட்டுட்டு காலியாக இருக்கிற இடத்துல தொட்டிடும். இப்போ ஃபர்ஸ்ட் தொட்டி கட்டிட்டு தான் வீடே கட்டுறீங்க. ஆமாம். பின்னாடி ஃபர்ஸ்ட்ல வீடு கட்டி தான் அப்புறமா தொட்டி, அதான் தொட்டிக்குன்னு ஒரு இடத்த விட்டீங்க. காலியாக விட்டோம். ஆ. இவன் எல்லாம் ஆரம்பிக்க நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடியும் இருக்குது தொட்டி. சரி சரிண்ணா. இது உங்க அடுத்த ஜென்ரேஷன் இதை தொடருவாங்களா? அதுதான் சந்தேகமா இருக்குது. ஏன்னா தொழில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கம்மியாகினே வருது. ம். அதனால இப்போ எல்லாம் சர்வீஸ் இதில் போயிட்டாங்க. ஆக்சசரிஸ் அந்த மாதிரி. ஏன்னா இதுல மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இதெல்லாம் இதாகுதுன்ட்டு இப்போ எல்லாருமே எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சின்னதுலேருந்து பெரிய ஆகி இப்போ எல்லாம் பெரிய பெரிய ஆள் ஆகிட்டு எல்லாம் சர்வீஸில் எல்லாருமே அப்படி சேஃப்டிக்காக போயிட்டா இப்போ இதை யாரு மீன் இருந்தால் தானே மீன் தொட்டி எல்லாம் வாங்க முடியும். மீன் இல்லாம மீன் தொட்டி வாங்கி வெளியூர்ல இருந்தா இப்போ வந்து மெயினாக வந்து இப்போ சின்ன குட்டியெல்லாம் எடுத்துன்னு போய் பாண்டில் எடுத்துன்னு போய் விட்டு தான் சைஸ் பண்ணி இப்போ நிறைய தொட்டிங்களில் இப்போ சைஸ் பண்ணுறது இல்லை. பாண்டில் விட்டு தான் எடுத்தாந்து தொட்டியில் போட்டு சைஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அங்கே வந்து சீக்கிரமா இப்போ தொட்டியில் 2-3 மாதம். ஏன்னா அது 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா 2 ஏக்கரான்னு ஒரு பள்ளமே இருக்கும். அது 10 ஏக்கரா 15 ஏக்கரா 20 ஏக்கரான்னு பள்ளம் வெட்டி அங்கேருந்து சைஸ் பண்ணி குட்டி எடுத்துன்னு விட்டு சைஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே தொட்டியில் போடுறாங்க. சரி, நம்ம தொட்டிலேருந்து வாங்கி கடைங்களுக்கு சேல்ஸு, இங்கேருந்து பார்சல் எல்லாமே. சரி, உங்களை கான்டாக்ட் பண்ணோன்னா எப்படின்னு எப்படி உங்ககிட்ட மீன் வெளியூருக்கு நீங்கள் கொடுக்கறது உண்டா? இல்லை, வெளியூருக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்தது. இதுக்கப்புறம் யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா? ஹோல்சேலில் கொடுப்போம். ஏன்னா கடை வச்சுக்கோங்க, வெளியூரில் குளத்தூரில் நிறைய பேர் நம்பிக்கையான ஆளுங்க நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஆமாம், இப்போ அது வந்து இப்போ ரொம்ப பார்சல் போடுறவங்களும் இப்போ வந்து வெளியூருக்காரங்க வந்து நிறைய ஏமாத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. காசு தரேன் அனுப்புன்ட்டு காசு தரதில்லை. அதனால கொஞ்சம் இப்போ அதுவும் கொஞ்சம் கம்மியாகினே வரும். ஆமாம், நீ அப்படி இல்லைன்னு ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி கேட்டுட்டு. ஆமாம், ஒரு 50,000 ரூபாய்க்கு போடுறாங்கன்னா 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டு அப்புறம் தரேன்ட்டு அது அப்படியே பெண்டிங் அப்படியே 20-30 ஆகுது. மேலே கடன் அப்புறம் எடுக்க மாட்டாங்க, ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே அதை வச்சு தான் அது போடுறாங்க, பணம் அனுப்புவாங்கன்ட்டு. சரி, சென்னைக்குள்ளே எங்கேயாவது ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணலாம்? பண்ணலாம். சென்னைக்குள்ளே. சரி, அதுக்கு எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? கான்டாக்டாக நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது. இது போல் இவ்வளோ மீன் வேணும் எத்தனை வாங்கணுவாங்க பார்சல் போடுறவங்க. நாங்கள் அதுக்கு தகுந்தாப்போல் எத்தனை மீன் வேணுமோ அத்தனை மீன். அது போக உங்களுக்கு யாருக்காவது குளத்தூரில் நல்ல நம்பிக்கையான ஆள் வேணும்னா, அண்ணன் 30 வருஷமாக இதே ஏரியாவில் இருக்கார், அவரோட நம்பர் நான் போடுறேன் கீழே. அதுபோல் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனும் போட்டு விட்றேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து இந்த இடத்த பார்த்து வாங்கிட்டு போகிறதுக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் பண்ணிட்டு கூட அங்கே 38 இதில் கூட கடையில் கூட வந்து கான்டாக்ட் பார்க்கலாம். குளத்தூர் ஃபிஷ் ஆர்னமெண்டல் ட்ரேட் சென்டரில் நம்பர் 38 கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே EEY சுந்தர்ராஜ் இவர் பேர். கடை பேர் EEYன்னு தான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா நம்பர் 38 போனீங்கன்னா அண்ணன் கடை இருக்கும், அங்கேயும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பல்காக ஏதாச்சும் வேணும்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அண்ணன் இந்த இடத்துல வந்து பேக் பண்ணி வச்சுருவாங்க, இங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நம்பிக்கையான ஆள், நம்பிக்கையாக வந்து வாங்கிட்டு போங்க.